அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, பிரபஞ்சம் என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கோவை மாவட்டம் பேரூர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளின் திருமடத்தில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. RSS தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளும் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் தனது பேச்சின் போது குறிப்பாக உலகில் இரு வகையான அச்சுறுத்தல் உள்ளது. ஒரு பக்கம் இயற்கை சீற்றம், மற்றொரு பக்கம் போர் பதட்டம். இவ்விரண்டில் இருந்தும் மீள வேண்டுமானால் ஆன்மீகமே வழிகாட்டக்கூடியது என்று குறிப்பிட்டார். இதே நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய மற்றொரு ஆதீனமான சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் தனது பேச்சின் போது குறிப்பாக நம் நாடு ஆன்மீக நாடு, ஆன்மீகமே நம்மை வழிநடத்துகிறது, கண்ணிற்கு தெரியாத சான்றோர்களும் துறவிகளும் நம் நாட்டை வழிநடத்துகின்றனர் என்று குறிப்பிட்டார். இரண்டு ஆதீனங்களுமே ஆன்மீகம் என்பதற்கு முக்கியத்துவம் தந்து பேசினர். இப்போது நம்மில் பலருக்கும் எழும் கேள்வி, ஆன்மீகம் என்றால் என்ன என்பது. ஆன்மாவை மிகைப்படுத்தும் ஒரு நடவடிக்கையே ஆன்மீகம் எனப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது நமக்கு வரக்கூடிய அடுத்த கேள்வி, ஆன்மா என்றால் என்ன என்பது. இதற்கான விடையை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் நாம் பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆக இப்போது நம்முன் இருக்கும் கேள்வி, பிரபஞ்சம் என்றால் என்ன என்பது. நாம் வாழும் பூமியானது நவக்கோள்களில் ஒன்று. நவக்கோள்களும் நட்சத்திரங்களும் ஒன்று சேர்ந்ததன் விளைவாக தோற்றம் பெற்றதுதான் பிரபஞ்சம். இதனை நமது தமிழ் முன்னோர்கள் அண்டம், பேரண்டம் என்று குறிப்பிடுகின்றனர். பிரபஞ்சம் எனும் சொல்லை நாம் பிரித்து பார்ப்போமே ஆனால், பிற என்பது பரம்பொருளான ஆதி சீவனை குறிக்கும். பஞ்சம் என்பது பஞ்சபூதங்களான ஐம்பூதங்களை குறிக்கும். இவ்வாறாக இப்பிரபஞ்சம் தோற்றம் பெற்று 800 கோடி ஆண்டுகள் கடந்து விட்டதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஆக நம்முன் மீண்டும் ஒரு கேள்வி எழுகிறது. ஆய்வுகள் அடிப்படையில் 800 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சம் என்னவாக இருந்தது என்பது நமது கேள்வி. ஆம், இந்த பிரபஞ்சம் எனும் பேரண்டம் தோற்றம் எடுப்பதற்கு முன்பு எங்கும் சூனியமாக இருந்தது, அதாவது இருளாக இருந்தது. இந்த இருளை கடந்து செல்லும் தருணத்தில் ஒரு மனிதன் ஜோதி வடிவான ஆதி சீவனை காணலாம், அதாவது பரம்பொருளை காணலாம். இதைத்தான் நமது தமிழர்களின் ஆசீவக ஐயனார்களில் ஒருவரான வள்ளலார் அவர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்றார். இப்போது நம் முன் மீண்டும் ஒரு கேள்வி, நாம் எங்கிருந்து தோன்றினோம் என்பதுவாகும். நாம் அனைவரும் ஆதி சீவனில் இருந்து தோன்றிய சீவன்கள். எல்லாம் அந்த ஆதி சீவமான ஆதி நாதனிலிருந்து தோன்றியவை, அல்லது ஆதி
பரம்பொருளான இறைவனிடம் இருந்து தோன்றியவை என்று கூறலாம். இதனை விளக்கும் விதமாக பரஞ்சோதி மகான் கடவுள் தன்னைத் தவிர வேறொரு பொருள் இல்லாததால் வேறொரு பொருளை கொண்டு எல்லாவற்றையும் படைத்தார் என்றில்லை, எல்லாமாக பரிணமித்து விரிந்து இருப்பவனே இறைவன் ஆவான் என்கிறார். ஆக எல்லாம் வல்ல ஆதிநாத ஆசீவக பரம்பொருள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபோது அந்த ஆதி சீவத்திடம் இருந்து கோடிக்கணக்கான சீவ அணுக்கள் உதித்தன. அந்த சீவ அணுக்களைத்தான் நம்மில் பலர் ஆன்மா என்கிறார்கள். அந்த ஆன்மா எனப்படும் சீவ அணுக்கள் ஆதி சீவ பரம்பொருளின் அசல் தன்மையை கொண்டுள்ளதாகும். இந்த சீவ கோட்பாடு அடிப்படையில் தமிழர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மனிதகுல வாழ்வியல் சமயம்தான் ஆசீவகம். ஆசீவக மரபில் ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, பிரபஞ்சம் என்றால் என்ன என்பதற்கான விளக்கங்களை பார்த்த நாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.